ஸ்டாலின் பேசுறாரு 200 தொகுதியில வெற்றி பெறுவான்னு பண்ருட்டி நகரத்துல பேசுறது லைவ்ல பாத்துட்டு இருப்பீங்க. இதற்கு மேலயா நீங்க வெற்றி பெற போறீங்க? கண்டன ஆர்ப்பாட்டம், தாவேகாவினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6000 மனிதர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை எதிர்பார்க்குறாங்க. அதனால 1000க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் அங்க பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்துல தாவேகாவை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு சில விதமான வழிமுறைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஆர்ப்பாட்டம் 10 மணிக்கு தொடங்கும், எந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டணும், எந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டிட்டு நடந்து வரணும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதி மத இன பிரச்சனை தூண்டும் வகையாக எந்த விதமான கோஷமும் போடக்கூடாது, தனிநபருக்கான ஏதாவது தனிநபரையோ தனி அதிகாரியோ தாக்குற மாதிரி பேசக்கூடாது, உருவ பொம்மைகள் எரிக்கக்கூடாது, அதே மாதிரி ரோட் ஷோ நடத்தக்கூடாது இப்படின்னு சொல்ற பலவிதமான கட்டுப்பாடுகள். இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் இதே மாதிரியான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் அப்படியே இருக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா சொலண்டு அடிச்சிட்டு இருக்கார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றதுல ஆர்ப்பாட்டம் ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் அவர்கள் பங்கு பெற போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருப்பதால் ஏகப்பட்ட நபர்கள், ஏகப்பட்ட ஆதரவாளர்கள், ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய புயலை மாற்றக்கூடிய இல்லாட்டி புயலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் மாநில மாநாடு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இங்கே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக பேசப்படுதோ அதே அளவுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் பேசப்பட்டு வருகிறது. எங்கே பார்த்தாலும் அதனுடைய ஸ்டேட்டஸை பார்க்கலாம், அவங்களுடைய ஸ்பீச்சஸை நிறைய பேர் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் ஏன்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளோ அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருக்கும்போது இப்போ பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தனியாகவே நம்ம டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடணும். அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க இப்போ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடுகள், அதனுடைய கருப்பொருட்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கமாக விஜய் அவர்கள் இதுவரையிலும் எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு விஷயத்த ரொம்ப நுட்பமாக ரொம்ப தேவையாக செஞ்சாங்க. அது வேற எதுவுமே கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அது அஜித்குமார் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கேட்பதற்கான ஆர்ப்பாட்டம். ஆனால் அஜித்குமார் அவர்கள் மாதிரியே 4 வருடங்களில் 24க்கும் அதிகமான லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிறது பலராலும் பேசப்பட்டது. நிறைய மீடியாக்கள் பேசினாங்க. ஈவன் ஜட்ஜ் அவர்கள் கூட கேள்வியா கேட்டிருந்தாரு. இதற்கான விளக்கத்தை தமிழக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 20க்கும் அதிகமான குடும்பங்கள் எல்லாமே இந்த லாக்அப் டெத்தில் இறந்த அந்த குடும்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களை அழைத்து 10 நிமிடங்களுக்கும் அதிகமாக ஒவ்வொரு குடும்பத்திடமும் தனித்தனியாக பேசி என்ன பிரச்சனையில் இருக்கீங்க, என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது, எப்படி உங்களுக்கு சட்ட போராட்டம் இருக்குது, யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான வித்தை போட்டிருக்காரு விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு சில தகவல்களும் வெளியாகின்றன. அஜித்குமார் அவர்களுடைய தம்பி நவீன் அவர்களுக்கு 80 கிலோமீட்டருக்கு தள்ளி வேலையும் ஒரு 3 சென்ட் பட்டா, அதுவும் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாத இடத்துல பட்டாவும் கொடுத்தாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உடனடியாக ஆளும் கட்சியை சார்ந்தவங்க ஆமா இவருக்கு பெரிய IAS கலெக்டர் வேலையை கொடுக்க முடியும், பெரிய பங்களா கட்டியா தர முடியும் அப்படின்னு சொல்லி எகத்தாளமா பேசுனது மக்களிடையே இப்போது பேசு பொருளா மாறி இருக்கு. கொன்னது காவல்துறை அதிகாரிகள் 5 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவியை அடிச்சு கொண்டு இருக்காங்க, மிளகா பொடி ஊத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பலராலும் ஒரு குடும்பத்துல ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தான் அஜித்குமார் அவர்களை எல்லாரும் பார்க்கிறார்களே தவிர அந்நியனா யாருமே பார்க்கல. அப்படி 5 பேர் சேர்ந்து அடிச்சு கொன்னதை அரசாங்கம், அவங்களுடைய அரசாங்கம் தவறு செய்து விட்டது, அதற்கான தண்டனையாக நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு ஒரு வேலை தருகிறோம் அப்படின்னு தான் கொடுத்தாங்களே தவிர ஏதோ பரவாயில்ல பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லலாம் யாரும் வேலையை கொடுக்கல. அஜித் அவர்களை கொன்றது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய காவலாளிகள், காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரி அதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் சட்ட போராட்டமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமையை அரசாங்கம் சரியா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. 80 கிலோமீட்டர் தள்ளி நீங்க வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த வீடு, அவங்க அந்த ஊரை இதெல்லாம் காலி பண்ணிட்டு அங்க வந்துடணுமா?
அடுத்ததா 3 சென்ட் இடம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்க. இழப்பீடு 3 சென்ட் இடம், வீட்டு மனை அப்படின்னு சொல்றீங்க. சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லி எங்க ஊர் தூத்துக்குடியில போய் இடம் கொடுத்தா எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இதே மாதிரி பல ஒரு மீனா அப்படிங்கிறவங்க 33 வயசு, அவருடைய கணவன் இருந்து 1.5 வருடங்கள் ஆகுது. அவருடைய பெயர் முருகன் அப்படிங்கிறது தான். இந்த 1.5 வருடங்கள்ல அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். 12,000 ரூபாய் மாதமா 12,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2024ல் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா 1.5 வருடங்களாக அந்த மீனா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு இதுவரையிலும் வேலை கொடுக்கப்படவில்லை. இதே லாக்அப் டெத் தாங்க. 2024ல் இதே மாதிரி சங்கரன் கோவில்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படின்னு சொல்றதெல்லாம் நடிப்பா கோபால்? எல்லாமே நடிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இதை கேட்டுட்டோம்னா, இதெல்லாம் யாராவது கேட்டு உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? மீனா அப்படிங்கிறவங்களுக்கு 1.5 வருடங்களாக, அதுவும் கோர்ட்டு முன்னாடி நம்முடைய அரசாங்கம் உறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னா அட்லீஸ்ட் 4 பேர்கிட்ட சொல்லுங்க. அநீதிகள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தோம்னா அந்த அநீதி உங்களையும் சூழ்ந்து உங்களுடைய குடும்பத்தையும் அப்படியே இந்த புதைக்குழிக்குள் கொண்டு போய்விடும். அதை எதிர்த்து கேள்வி கேட்டு உண்மையான விடியலை தேடி போனா மட்டும்தான் இந்த இடத்துல அநீதிகள் அப்படிங்கிறது நீதியாக மாறும். அப்படி இல்லை நான் என்னைக்குமே அநீதி அநீதி இப்படின்னே நம்ம கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இங்க இருக்கக்கூடிய இந்த மீனாவுக்கு நடந்தது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு நமக்கு தெரியாது. மீனா அவர்கள் மனித உரிமை கழகத்துக்கு வந்து சொல்றாங்க, அந்த மனித உரிமை ஆணையத்துல வந்து சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, நான் எவ்வளவு போராடிட்டேன். 300 ரூபா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. 300 ரூபா வேலை. அவங்க வீட்டுல 3 குழந்தைகள் இருக்கு. அவங்கள பாதுகாப்பதற்கு, அவங்களுடைய படிப்பு செலவுக்கு, அவங்களுடைய பசி செலவுக்கு அவங்க சம்பாதிக்கிறது 300 ரூபாய். ஒரு குடும்பத்துல முக்கியமான நபரை இழந்து இருக்கக்கூடிய மீனாவுக்கே 1.5 வருடங்களாக 12,000 ரூபாய்க்கு ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்க முடியலையே. அப்ப நவீன் அவர்களுக்கு 80 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுல அவங்க சந்தோஷம் அடைவார்களா? இதுதான்டா, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதடா அப்படின்னு சொல்லி எகத்தாளமா சொல்றாங்களா? மக்களாகிய நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. ஏன்னா மக்கள் சக்தி மகா சக்தி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் சக்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய விஷயங்களை யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. தேர்தலை பார்த்து திமுக பயப்படுகிறதா அப்படிங்கிறத இப்ப டிபேட்டா நடத்திட்டு இருக்காங்க யூடியூப்ல. என்னையா இவ்வளவு நாள் இதெல்லாம் நான் யாருமே நடத்தலையே, திடீர்னு பார்த்தா நிறைய யூடியூப் சேனல் உருவாகுது, அரசியல் பேசுறாங்க, எல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. யார் கொடுத்த தைரியம் இதெல்லாம்? ஆளும் கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் இப்ப கேட்க முடியாது. எவனாவது ஒருத்தனை யூடியூப் பேசுறவனையோ இன்ஸ்டால பேசுறவனையோ எவனாவது ஒருத்தனை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் உள்ள தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய பேக் ஃபயரா மாறிடும். ஏன்னா இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 8 மாதங்கள்ல உண்மையை பேசக்கூடிய, பொய்யா பேசுறவனை இல்ல குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறவனெல்லாம் பிடிக்கிறதுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையா பேசி அவங்களுக்கு எதிராக இங்க அநீதிகள் நடக்கும் பட்சத்தில் மக்கள் கொதித்தெழுந்து விடுவார்கள் அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சைடு கேப்ல எனக்கும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும், மக்களுடைய நலனுக்காக இருக்க வேண்டுமே தவிர தன் பிள்ளைகளுக்காக தன் பேரன்களுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உணர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வீடு அப்படிங்கிறத பெட்ரூம் இதுதான், ஹால் இதுதான், நான் ஒரு வீடு வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது வந்தாங்கன்னா இல்லை எனக்கு பிடித்த நண்பர்கள் இருந்தாங்கன்னா பாரு நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காண்பிப்பேன். அப்போ அவங்களுக்கு தெரியும் அங்கே வீடே கிடையாது அப்படின்னு சொல்லி. பட் நம்முடைய ட்ரீம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வீடு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஹால் இருக்கும், இந்த மாதிரி கிச்சன் இருக்கும், ஸோ பாரு அந்த முன்னாடி முற்றம் இருக்கிறது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இப்படித்தான் ஏழைகள் எளியவர்கள் வாழ முடியுமே தவிர வீடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்றார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய உண்மையான அந்த டேட்டாவை கையில் வச்சிருக்காருங்க. நான் சொல்றேன் இல்ல, சமகாலத்துல பேப்பரே இல்லாம ஒரு மனுஷன், ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர் செமையா பேசுறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கலாம். சீமான் அவர்களுக்கு பிறகு, அண்ணாமலை அவர்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்போது பெரிய அளவுல பேப்பரே இல்லாம அதிகமா பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அடுத்தபடியாக தான் மீதம் இருக்கும் எல்லாரும், அது விஜய் அவர்களா இருந்துட்டு போட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் பட்டியல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுவாங்க. பட் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுவாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அரசியல் நாலேஜ் அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய கேம்பெயின்ல நம்மளால பார்க்க முடியுது. சாண்ட் எப்படி விலை ஏறி இருக்கு, 2000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விலை ஏறிடுச்சு. கம்பி எத்தனை ரூபாய் விலை கூடி இருக்கு. சிமெண்ட் நம்ம 160 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், அம்மா சிமெண்ட் அப்படின்னு சொல்லி, அதை 350 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க.
இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வீடு கட்ட முடியும்? வீடு கட்டுறதுல சொத்து வரி இருக்கு, அதே மாதிரி மின்சார வரி அதிகமா மாத்திட்டாங்க, கேஸ் எங்கேயோ போயிருச்சு. இதெல்லாமே திருட்டு திராவிட கும்பல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா கட்டம் கட்டி அடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்ததா வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, திருநெல்வேலிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க, கொலை நடப்பதில் முதலிடத்தில் யார் அப்படிங்கிற போட்டி இங்க நடக்கல. என் ஊர் திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படின்னு நான் சொன்னாலும் இந்த சவுத் சைடை பார்க்கும்போது மீதம் இருக்கும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் அச்சப்படுவதற்கான காரணம் அங்கே நடக்கக்கூடிய கொலைகளும் அங்கே நடக்கக்கூடிய சாதிய வன்முறைகளும் தான். அதில் திருநெல்வேலியில் இந்த வருடம் நடைபெற்ற 24வது கொலை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டை என்னால் பார்க்க முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை யார் முடிவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப சும்மா சுற்றுப்பயணம் தானே மேற்கொண்டார். அவர் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க மனுஷன். 1500 ரூபாய் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அநீதிகள் இங்கே தீக்கரையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக என்னென்ன வழக்குகள், அந்த மந்திரிகள்லாம் உருப்படியா இருக்கவே முடியாது, எல்லாத்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னும், கறவை மாடு ஆடுகள் கொடுக்கும் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னும், இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இது மாற்றத்திற்கான முதல் படியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை பத்தி வேறொரு பதிவுல செமையா பார்த்துடலாம். இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2-3 நாளா திருமாவளவர்கள், வைகோ அவர்கள் எல்லாமே ரொம்ப மியூட் மோடுக்கு போயிருக்காங்க. ஆளும் கட்சி சார்பாக பிரஷரா இல்ல ஆளும் கட்சி கூட்டணிக்குள் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு உணர்த்தும். இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இணைந்திருங்களுக்கு அர்த்தம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.